அத்த, எனக்கு சந்தோஷத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல. கண்டிப்பா நாளைக்கு வெண்ணிலா அவமானப்பட போறது உறுதி ஆயிடுச்சு. நாளைக்கு அர்ஜுனும் வசுந்தராவும் 2 பேருமே பூக்குழி இறங்கி வேண்டுதல முடிக்க முடியாம திணறி தண்ணி குடிக்க போறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆதரவா பேசின இந்த மாமா வெண்ணிலா எல்லாருமே அசிங்கப்பட போறாங்க. அதுக்கப்புறம் என் கணக்கு சரியான கணக்குங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சைனா பார்டருக்கு போற மாதிரி பெருசா சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த கருவாச்சி குங்குமம் வச்சு விடுற. மொந்தையில பால் இருந்தாலும் நேரத்துக்கு மந்தைக்கு போயாகணும். இது 2த்துக்கும் நேரம் சரியில்லை போல இருக்க. ரொம்ப பக்தி பரவசமா பூக்குழியில இறங்க போறோம் நினைச்சுக்கிட்டு போகுதுங்க. அங்க என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தானே தெரியும். அர்ஜுன் சார், எந்த திசைக்கு போனாலும் கடவுள் நம்மள கவனிச்சுட்டே இருப்பாரு. கண்டிப்பா கைவிட மாட்டாரு. உங்களோட வேண்டுதலுக்காக நீங்க இறங்குறீங்க, அது கண்டிப்பா நடக்கும். எவ்வளவோ தடைகளை தாண்டி வந்தாச்சு வசு. எங்கேயோ வேண்டினது இங்க நிறைவேற போகுது. அதனால நல்லதே நடக்கும். எனக்கு உன்னை நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு. இதுல பாவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அர்ஜுன் சார். நாம சுத்தமா இருக்கோங்கிறத நாம நிரூபிக்க போறோம், அவ்வளவுதான். டைம் ஆயிடுச்சு, இப்போ கிளம்பலாமா? வாங்க. குமார், ஆளுங்க ரெடியா இருக்காங்கல்ல? எல்லாம் ரெடி மாமா. நீங்க மனசுல நினைச்சிருக்கீங்களே ஒரு விஷயம், உங்க பொண்டாட்டிய எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறது. அது ரொம்ப ஈஸியா நடக்கணும்னா இன்னைக்கு நாம நினைச்சது கண்டிப்பா நடக்கணும். அவங்க பூக்குழிக்குள்ள இறங்கி திரும்பி வரவே கூடாது. 2 பேரும் பழிய சுமந்துக்கிட்டு அசிங்கப்பட்டு நிக்கணும். அப்பதான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வெண்ணிலாவும் சரி, எங்க மாமா முத்தரசனும் சரி ஊர் முன்னால தலை குனிஞ்சு அசிங்கப்பட்டு நிப்பாங்க. அத நான் பாத்துக்கிறேம்மா, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, அவங்க பூக்குழியில இறங்கி மீண்டு வர முடியாம போனா ஊர் மக்கள் வெண்ணிலாவுக்கு எதிராக திரும்புவாங்கங்கிறது நிஜம்தானே? கண்டிப்பா. இந்த ஊர் அப்படிதான். இன்னைக்கு ஒண்ணு பேசும், நாளைக்கு ஒண்ணு பேசும். ரெட்ட நாக்கு. என்னையும் ஒரு காலத்துல புகழ்ந்துதான் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எதிர்த்து பேசுறாங்க. நன்றி இல்லாதவங்க. சரிம்மா, பாத்துக்கலாம். குமாரு, 2 பேரும் நெருப்புல இறங்கி நடக்கிறப்போ அவங்க மேல நெருப்பு புடிச்சு எரியணும். அப்பதான் அவங்க தப்பு பண்ணாங்கன்னு நிரூபிக்க முடியும். நமக்கும் வசதியா இருக்கும். பண்ணிடுறோம் மாமா. இது மட்டும் நடந்துட்டா போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நம்பிக்கையோட பூக்குழியில இறங்குங்க வசுந்தரா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வந்துடலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த ஆத்தா அத்தனை சக்தி வாய்ந்தவ. சீதைக்கு கல்யாணம் ஆன பிறகு தீயில இறங்கணுங்கிறது விதி. ஆனா எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு சோதனை. என்ன பண்றதுக்கா? இந்த சோதனையை நீங்க தாண்டி வந்தா நீங்க நினைச்சது நடக்கும்னு என் மனசுக்கு படுது. தைரியமா இருங்க சார். நீங்க கோவில் சுத்திட்டு வந்துட்டீங்கன்னா பூக்குழியில இருக்கிறதுக்கு தயாராயிடலாம். வாங்க வாங்க.
எங்க அவளை இன்னும் காணோம்? இருங்க, கூட்டிட்டு வர சொல்லிருக்கேன். மம்மி, நீ கேட்ட அந்த லேடி இவங்க தான். சரி, எல்லாம் பேசி கூட்டிட்டு வந்தியா? எல்லாம் பேசி கூட்டிட்டு வந்துட்டேன் மம்மி, ஒரு பிரச்சனையும் இல்ல. இத பாருங்க, இதுல மயக்க மருந்து கலந்த தண்ணி இருக்கு. இத எப்படியாவது தீர்த்தோன்னு சொல்லி வசுந்தராவை குடிக்க வச்சா போதும். கண்டிப்பா அவளுக்கு மயக்கம் வந்துடும். கரெக்டா பண்ணிடுவல? கரெக்டா பண்ணிடுவேம்மா. இந்தா, வசுந்தரா கோவில் பிரகாரத்தை சுத்த போயிருக்கா. சுத்தி முடிச்சு வர்றதுக்குள்ள எப்படியாவது அவகிட்ட கொடுத்து அவளை குடிக்க வச்சிர. சரிங்கம்மா. போ. ஏய், எல்லாம் கரெக்டாக பண்ணிடும்ல? ஓகேண்ணா. அந்த அர்ஜுன் பையனும் அந்த பொண்ணும் பூக்குழியில இறங்கி பாதி தூரம் வரும்போது கையில இருக்க பெட்ரோலை இந்த பைப்புக்குள்ள ஊத்தணும். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, காரியத்தை கச்சிதமா முடிச்சிடறேன். எதுக்கும் ஒரு முறை அந்த பூக்குழி கிட்ட போய் நாம பதிச்சு வச்ச பைப்ல ஓட்டை கரெக்டா இருக்கா இல்ல ஏதாவது கல்லு மண் அடைச்சிருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துரு. சீக்கிரம் போ. ஏமா, இங்க பாருமா, சாமியோட தீர்த்தம் இதுமா, வாங்கி குடிச்சிட்டு போமா. நல்லபடியா பூக்குழியில இறங்கி வருவமா. என்னம்மா யோசிக்கிற? சாமியோட தீர்த்தம் தாம்மா. நம்ம திட்டம் ஒர்க் ஆயிடுச்சு. ஆமா மம்மி. ஐயோ அத்தாச்சி, பாத்தீங்களா? கழனி பானையில காட்டெருமை தலையை விட்ட மாதிரி நீங்க எப்படி குடிக்கிறா பாருங்க. எங்க வசுந்தராவை காணோம்? பின்னாடிதான் வந்துகிட்டு இருந்தா. எங்க போனீங்க? ஒரு அம்மா சாமி தீர்த்தம் கொடுத்தாங்க, அதை குடிச்சிட்டு வந்தேன். சரி சரி, நேரம் ஆயிட்டு இருக்கு, வாங்க. அம்மா தாயே, எல்லாம் நல்லபடியா நடந்து முடியணும். எங்க குடும்பத்துல நல்லது நடக்கிறதுக்கு நீதான் துணையா இருக்கணும். ரெண்டு பேரும் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும் அர்ஜுன். அந்த நெருப்பு உங்க 2 பேரையும் சுத்தப்படுத்திடும். அதுக்கப்புறம் யாரும் உங்களை எதுவும் சொல்ல முடியாது. தைரியமா பூக்குழியில இறங்குங்க.
அந்த பொண்ணு தான் மேல தப்பு இல்லைன்னு இன்னைக்கு நிரூபிச்சாதான் உண்டு. கண்டிப்பா இதெல்லாம் நிரூபிச்சிருவாடி. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்க கூடாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் வெட்ட வெளிச்சமாக போகுது. எனக்கு என்னமோ இந்த பொண்ணு நல்ல விதமா பூக்குழிய விட்டு வெளில வருவான்னு தோணல. சரிப்பா. மாமா, எல்லா ஏற்பாடும் பக்குவமா நடந்துட்டு இருக்கு. நினைச்ச மாதிரி இன்னைக்கு அவங்க 2 பேர் கதையும் முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பூக்குடியில இறங்கிடுவாங்க. இறங்கிடுவாங்கன்னு சொல்லாத, செத்துருவாங்கன்னு சொல்லு. கண்டிப்பா மாமா. இவங்க எல்லாரும் சொன்னதை கேட்டு செஞ்சிட்டோம். இன்னைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியலையே. தாயே. ஏன் ஸ்வேதா, எல்லாம் கரெக்டா நடந்துருமா? நடக்க போறது பாக்கதானே போறீங்க அத்தை. இன்னும் கொஞ்ச நேரத்துல பூக்குழியில காலை வச்சதுமே அவங்களோட அழிவு ஆரம்பமாயிடும். வாடி என் தொம்பி பொண்ணு, வா வா. இன்னையோட உன் ஆட்டம் காலிடி. இனி ஆடுறதுக்கு காலும் பாடுறதுக்கு கோணவாயும் இருக்காதடி. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நெருப்புல எப்படி தையத்தக்கன்னு ஆட ஆரம்பிச்சிட்டான்னு. செவத்த பொண்ணு சீமையில இருந்து வந்தாளா, கருத்த மாமன் கப்பு சிப்புன்னு பார்த்தானாங்கிற கதையா ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான். இப்ப பாருங்க, ஆட்டம் முடிய போகுது. வசு, ஏய் வசு. ஐயோ ஆத்தா, என்னாச்சு வசு? வசு வசு வசு, என்னாச்சு? ஒன்னும் இல்ல அர்ஜுன் சார். காலையில இருந்து சாப்பிடாம விரதம் இருந்தால பசி மயக்கம். என்னப்பா இது? பூக்குழியில் நின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை நெருப்பு பூவா மாறிடுச்சா? நான் உன்னை பிடிச்சுக்கிறேன், நடந்து போயிடலாம் வா. ரெடி. சீக்கிரம் ஊத்துறோம் ஊத்துறோம்.
உங்க உயிர் போகணும். அர்ஜுன் ஏய், என்னப்பா இது? அவங்க மேல மட்டும் மழை பெய்யுது. எப்படி இது? எப்படி இதெல்லாம் நடக்குது? எனக்கு எப்படி மம்மி தெரியும்? நானும் உன்ன மாதிரி தானே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். நெருப்பு பத்திக்கிச்சுன்னு சந்தோஷமா இருந்தேன். இப்படி மொத்தமா மழை பெஞ்சு எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சே. அவங்க மேல நீங்க சுமத்தின பழியில இருந்து அந்த ஆத்தாவே அவங்கள மீண்டு வர வச்சுட்டா. திடீர்னு நெருப்பு பிடிச்சு எல்லாரும் பதறி நின்னப்ப மழை எங்க இருந்து வந்துச்சு? அந்த ஆத்தா மழையா வந்திருக்கா. சத்தியமா உங்க மேல தப்பு இல்ல. அந்த ஆத்தா காமிச்சு கொடுத்துட்டா. வெண்ணில நினைச்ச விஷயத்த ஆத்தா நடத்தி கொடுக்காம என்னைக்கு விட்டுருக்கா? ஊருக்கு ஒரு பிரச்சனைனா அதுல இருந்து நம்மள காப்பாத்துற குலசாமியே வெண்ணிலாதான். ஆமாடி, சரியா சொன்ன. அத்தை போலாம், இதெல்லாம் பாக்க சகிக்கல. வெண்ணிலா சாதிச்சிட்ட. என்ன முத்து மாமா, ஆளுக்கு ஏதேதோ சொல்லிட்டு இருக்கீங்க. பெருசா நான் ஒன்னும் செய்யல. எல்லாம் அந்த ஆத்தா தான். எப்படியோ பூக்குழியில இறங்கியாச்சு, வேண்டுதலையும் நிறைவேற்றியாச்சு. ஆனா என் ஃப்ரெண்டு யாருன்னு தான் தெரியல. அதுக்கான அறிகுறியே இல்லையே. வசு, நீ என் கூட இருக்கிறப்ப எனக்கு வர்ற பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகுது வசு. ஆனா என் ஃப்ரெண்டு மட்டும் கிடைக்க மாட்டேங்கிறா. ஏன் உன் மூலமா எல்லாமே நடக்குது, அவன் மட்டும் கிடைக்க மாட்டேங்கிறா? எனக்கு புரியுது அர்ஜுன் சார். நம்ம சேர்ந்து இருக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு வர சோதனை எல்லாம் நன்மையாவே மாறிடுது. ஏதோ ஒரு வகையில அதுக்கு நானும் காரணமா இருக்கேன். என்னால உங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு புரியுற உங்களுக்கு நீங்க தேடுற ஹார்ட் ஃப்ரெண்ட் நான் தானே ஏன் புரிய மாட்டேங்குது? என்னடி என்ன பண்ணாலும் இவ தப்பிச்சிடுறா. நிஜமாவே அந்த அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன் தான் போல இருக்க. என்ன மம்மி நீ உளறிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மழை பெய்யறது இயற்கையா நடக்கிறது. அது போய் அம்மன் சக்தி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதுவும் மயக்க மருந்து குடிச்சிட்டு அவ தடுமாறினா. ஆனா மாமா கை தாங்களா அவளை கூட்டிட்டு போயிட்டாரு. இல்லன்னா அவ நெருப்புலயே விழுந்திருப்பால.
என்னங்க தேங்க்ஸ். தண்ணி கொஞ்சம் கம்மியாவே குடிங்க. விரதம் இருக்கீங்க, பசிக்கும். வரப்பவே நான் சாப்பாடு செஞ்சு எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன். வாங்க சாப்பிடலாம். பரவாயில்லங்க, பசிக்கல. என்ன பசிக்கல அது இதுங்கிறீங்க? சொன்னா கேளுங்க, வந்து சாப்பிடுங்க. ஆமா அர்ஜுன் சார், நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. முதல்ல சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கல. முத்தரசன் சார் வரட்டும், சேர்ந்து சாப்பிடலாம். ஐயோ முத்து மாமா இப்பதான் நம்மள இறக்கி விட்டுட்டு போனாரு. அவருக்கு ஏதோ வேலை இருக்காமா. திரும்பி வரதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். பரவாயில்லங்க, என்ன வற்புறுத்தாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு? இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சே. நான் பூக்குழியில இருந்து வெளியில வந்ததும் நான் யார தேடுறனோ அந்த பொண்ணை பாப்பனோ இல்ல அதுக்கான ஒரு சின்ன விஷயமாவது தெரியும்னு நினைச்சேன். ஆனா இதுல எதுவுமே நடக்கலங்க. வருவா வானத்துல இருந்து குதிச்சு. ஏய் பேசாம இரு. அர்ஜுன் சார், நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க அதை யோசிச்சு பாருங்க. நான் யோசிச்ச வரைக்கும் அது கரெக்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லுங்க. இல்ல, நீங்க நெருப்புல அவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீங்க பார்த்தது முதல்ல வசுந்தரா முகம் தானே? நீங்க ஏன் தேடுற அந்த பொண்ணு வசுந்தராவா இருக்க கூடாது? என்ன சொல்றீங்க? ஆமாங்க, எனக்கு என்னமோ வசுந்தராவா தான் இருக்கும்னு தோணுது. நீங்க பூக்குழில இருந்து வெளியில வந்த உடனே வசுந்தராவா தான் நீங்க பாத்தீங்க. அதனால வசுந்தராவா தான் இருக்கும். இல்லங்க, வசு எப்பவுமே என் கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் தேடுறது என்னுடைய ரொம்ப டீப்பஸ்ட் ஃப்ரெண்டுங்க. என்னுடைய சின்ன வயசுலயே என் உயிரை காப்பாத்தின பொண்ணு. என்னுடைய ரொம்ப ரொம்ப ட்ரூ லவ்வர். அது கண்டிப்பா வசுவா இருக்க முடியாது. ஏன்னா ஐ திங்க் வசு அதை விடலாம் ஒரு படி மேல. எனக்கு ரொம்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் கஷ்டப்படுறப்பெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ற ஒரு பியூட்டிஃபுல் கைடுங்க அவ. என் மனசு சோர்ந்து போகும்போது என்னை தேத்தி எனக்கு ஒரு எனர்ஜி கொடுத்து என்னை நல்ல நிலைக்கு கொண்டு வர ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரெண்டுங்க. அவளை எப்பவும் நான் பார்த்துக்கிட்டே தாங்க இருக்கேன். அவ ப்ராப்பர் சென்னை பொண்ணுங்க. கண்டிப்பா நான் தேடுற அந்த பொண்ணு இல்லைங்க. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கன்ஃபார்மா ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்கும் நம்பிக்கை இருக்கு. நாம அந்த நம்பிக்கையோட இருந்தாதான் அது நடக்கும். எந்த சூழ்நிலையிலையும் நான் தேடுறத விட மாட்டேன். அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். அதுக்கு இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா. வேண்டாங்க, இதுக்கு மேல அந்த டாபிக் வேண்டாம் ப்ளீஸ். நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். கடைசி நேரத்துல இப்படி நடந்து போச்சு. வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி அவங்க கதையை முடிச்சு தொலைச்சிருக்க கூடாதா? இந்த ஊர் ஜனங்க அவளை கொண்டாடுறத பாக்குறப்போ எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. நீ முதல்ல சொன்னப்ப கூட அதை நான் நம்பல. ஆனா அந்த வெண்ணிலா தெய்வம் அது இதுன்னு அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் பேசும்போது எனக்கு சுத்தமா நம்பிக்கை போச்சு. இதுக்கு மேலே என் பொண்டாட்டி என்ன எலெக்ஷன்ல நிறுத்தினோம்னா ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு புரியுது. ஐயோ, நீங்க அப்படிலாம் மனசு விட்டுறாதீங்க. உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யுங்க, என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். எப்படியாவது அவளை எலெக்ஷன்ல நிக்க விடாம நான் தடுக்கிறேன். அது உன்னால முடியுமாமா? கண்டிப்பா முடியும். அவ கவுன்சிலர் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு நானும் என் அத்தையும் விட்டுருவோன்னு நினைச்சீங்களா? அவ மட்டும் அப்படி எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு சம்மதிச்சானா எங்களுக்கு அதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்ல. அத மட்டும் நீ பண்ணிட்டா போதும்மா, நான் நிம்மதியா இருப்பேன்.
வரேன். இதோ பாரு, கோவில்ல இருந்து வந்து அர்ஜுன் சாப்பிடாம ரூம்குள்ள போயிட்டான். இப்ப அவனுக்கு ஜூஸ் எடுத்துட்டு போய் குடுறி. இப்படி சந்தடி சாக்குல சந்தைய விரிச்சா பந்தய குதிரை பாஞ்சி வந்துராதா? இதெல்லாம் பெரியவங்களா சொல்லி தருவாங்க. இங்க பாரு, இருந்தாலும் சொல்லிட்டேன், ஏற்கனவே உழக்குக்கு உலக்கைய வச்சு சொதப்பின மாதிரி இதுலயும் சொதப்பிராத. இங்க பாருங்க, சும்மா அதே சொல்லி காட்டாதீங்க. என்ன சும்மா அதே சொல்லி காட்டாதீங்க? ஏய், என்கிட்ட முறைக்கிறத விட்டுட்டு போய் உன் மாமா மனசுல இடம் பிடிக்கிற வழிய பாரு. கடகடன்னு ஃபேன் காத்து அப்படியே மேல அடிச்சாலும் பலபலங்கிற முந்தான காத்து தாண்டி ஆம்பளைங்களுக்கு அப்படியே ரொம்ப பிடிக்கும். பக்கத்துல போய் அப்படியே பதுசா அப்படியே கைய பிடிக்கட்டுமா காலை பிடிக்கட்டுமான்னு கேளு. வீட்டுக்காரி வைக்கிற நாட்டுக்கோழி குழம்ப விட வேலைக்காரி போடுற பழைய சோத்துக்கு தாண்டி மவுசு ஜாஸ்தி. அப்போ என்ன வேலைக்காரிங்கிறீங்களா? ஷோ, அது இல்ல ஆத்தா. என்னதான் அந்த வசுந்தரா எடுபடி வேலை பார்த்தாலும் எட்ட நின்னு தாண்டி பேசணும். ஆனா மாமேன்னு கிட்ட போற உரிமை உனக்கு மட்டும் தாண்டி இருக்கு. போய் அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு பட்டைய கலப்பு. அத்தாச்சி, எனக்கு என்னவோ உங்க பொண்ணு மேல நம்பிக்கையே வர மாட்டேங்குது. உந்தி உந்தி தள்ளுனாலும் நகரவே மாட்டேங்கிறாளே. ஏய் வசு, என்ன சைலண்டா வந்து நிக்கிற? என்னது இது, ஆயில்மெண்டா? ஆமா, முத தடவையா பூக்குழியில இறங்குறதால காயப்படும், வலிக்கும் அப்படின்னு வெண்ணிலாக்கா தான் நேத்தே இதை வாங்கி வச்சுக்கோன்னு சொன்னாங்க. போடு. மெதுவா வசு. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? வெண்ணிலா சொன்னதை கேட்டியா வசு? பூக்குழியில இருந்து வெளியில வந்ததும் நான் முதல்ல பார்த்த பொண்ணு நீதான். எனக்கு அவங்க சொன்னோனே பயங்கர ஷாக் வசு. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. பட் நீயா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்குன்னு லைட்டா நினைச்சு பார்த்தேன். எனக்குள்ள இருக்கிற மொத்த லவ்வையும் அந்த பொண்ணை பார்த்த உடனே ஃபுல்லா தீர கொட்டணும். சோ அதனால என்னால துரோகம் பண்ண முடியாது. நிச்சயமா அவளை கண்டுபிடிப்பேன். உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு பாத்தியான்னு மொத்தத்தையும் சொல்ல போறேன். அர்ஜுன் சார், உண்மையிலேயே அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. உங்களோட உண்மையான அன்புக்கு என்ன கைமாறு செய்ய போறான்னு தெரியல. நிச்சயமா அவ ரொம்ப கொடுத்து வச்சவ. அப்பா, இப்பதான் லைட்டா அந்த பர்னிங்லாம் போச்சு வசு. சரி, ஆமா, நீ என் கூட தானே நடந்த. உனக்கு கால்ல அந்த மாதிரி ஆயிருக்கும்ல, அத காமி. ஐயோ, ஏன் காலுக்கு நீங்க மருந்து போடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன வேணாம் வசு? இல்ல வெண்ணிலாக்கா இல்ல வேற யாராவது போட்டு விடுவாங்க. நீங்க போட்டா நல்லா இருக்குமா? என் காலுக்கு நீ தானே போட்ட, உன் காலுக்கு நான் மருந்து போடக்கூடாதா? உட்காரு. என்ன சார் இப்படி தர்ம சங்கடப்படுத்துறீங்க? உட்காரு. உட்காரு உட்காரு. வெய். காயம் இருக்கு பாத்தியா? மாமா, நான் உங்களுக்கு ஜூஸ். என்ன மாமா இதெல்லாம்? என்ன பேபி? என்ன மாமா, நீங்க போய் வசுந்தராவுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கீங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? என் கால்ல காயம் இருந்தது, அவ போட்டா. அவ கால்ல காயம் இருக்கு, நான் போடுறேன். இதுல என்ன இருக்கு? ஐயோ மாமா, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இது வந்து ஏன் இப்ப ஸ்டக் ஆகுற? இல்ல மாமா, நீங்க அவளோட பாஸ். அப்படி இருக்கும்போது நீங்க இந்த வேலையில செய்யக்கூடாது.
செய்யக்கூடாதுன்னு ஃபீல் பண்றியா? ஆமா மாமா. அப்ப நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. என்ன மாமா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருப்பேனா? நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு விரதம் இருந்து பூக்குழியில எல்லாம் இறங்கி இருக்கீங்க. டயர்டா இருப்பீங்க. எதுவும் சாப்பிடலன்னு கேள்விப்பட்டேனா, அதான் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க குடிங்க. ஓ வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க் யூ. இப்போ நான் சொல்ற வேலையை நீ பண்றியா? ப்ராமிஸ். என்ன மாமா, என்கிட்ட போய் ப்ராமிஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு, நீங்க செய்யன்னு சொன்னா நான் செய்ய போறேன். இதுல என்ன இருக்கு? வசுந்தராவுக்கு நான் மருந்து போடுறது உனக்கு பிடிக்கல இல்ல பேபி? ஆமா. அப்ப நீ போடு. நான் மருந்து போடணுமா? பேபி அதான் நான் போட்டா உனக்கு பிடிக்கல. இங்க வேற நம்ம 3 பேர் தான் இருக்கோம், வேற யாருமே இல்ல. அப்ப நீ தானே போடணும், போடு. இல்ல மாமா, அது வந்து பேபி ப்ராமிஸ் பண்ணிருக்க, உட்கார்ந்து போடு. இல்ல அர்ஜுன் சார், அதெல்லாம் வேண்டாம், நானே போட்டுக்கிறேன். பேசாம இரு. நீ போடு பேபி. இல்ல அர்ஜுன் சார், நான் போடு. ஸ்லோவா 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 போடு. சொல்லிட்டேங்கிற கோவத்துல அவ கால டேமேஜ் பண்ணிராத. என்ன இதோ இங்க பாரு, இங்க போடு, இங்க போடு. ஸ்லோவா ஸ்லோவா ஸ்லோவா, அழகா மெதுவா மெதுவா போடு. என்ன அத்தாச்சி, நாம என்ன சொன்னா இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? அதானே பள்ளி கொண்ட பெருமாள் மாதிரி அந்த பக்கி மவ கால தூக்கி மேல வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த காலுக்கு இவ மருந்து போட்டுக்கிட்டு இருக்கா. அரளி விதைக்கு அல்லிப்பூ அபிஷேகம் பண்ற மாதிரில இருக்கு. இப்படியே போனா அந்த தேவாங்கு உங்களையே காலை பிடிக்க வச்சிருவா. அர்ஜுன் வசுந்தராவோட காலை பிடிக்க வச்சுட்டானே. ஹே வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி ப்ரௌட் ஆஃப் யூ பேபி. மாமா ஜூஸ் குடிக்கவே இல்ல. மருந்து போட்டது நீதான். எவ்வளவு டயர்டா இருப்ப. இந்தா நீயே குடி. மாமா கம் ஆன் மை பேபி, குடி. பாய். தேங்க் யூ பேபி, தேங்க் யூ. வாங்க. என்னடி இது? ஜூஸ் கொடுத்து கூல் பண்ணுன்னு சொன்னா இப்படி அவ காலை பிடிச்சு மருந்து போட்டுட்டு இருக்க. எல்லாம் இந்த மாமா பண்ற வேலைமா. அந்த வசுந்தரா கிட்ட மொக்க வாங்கி ரொம்ப அசிங்கமா இருக்கு. என்ன அத்தாச்சி, என்ன திட்டம் போட்டாலும் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. இனிமே திட்டத்தை மாத்தி போடுற வேண்டியதுதான். ஆனந்த் எல்லாமே எடுத்துக்கிட்டல? எல்லாம் எடுத்துக்கிட்டமா. முத்தரசா அண்ணன் கிட்ட சொல்லிட்டு வரேன்னு போனாருமா. நல்ல வேளை இந்த ஜால்ரா குடும்பம் ஊருக்கு கிளம்பிடுச்சு. இதுங்க இருந்த வரைக்கும் தொல்லை தாங்க முடியல. அதான் நம்ம ஊர் ஆளுங்களுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா ஊருக்கு போயிருக்க மாட்டாங்க. எது? அதுதான் சொல்லணும். ஊருக்கு போறாங்களா? ஊருக்கு கிளம்பிட்டாங்களா? இந்த ஒரு நிமிஷம், ஊருக்கு நான் போடுங்க, நீங்க வேலையை ஆரம்பிங்க. நீங்க லேட் பண்ணாதீங்க. நான் இங்க சாமான் செட்டுலாம் ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரி 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 சரி, ஓகே ஓகே. சாரி சார், இந்த மேஸ்திரி கிட்ட பேசிட்டு இருந்தேன். பரவாயில்ல சார். ஏதோ சாமான்லாம் எடுக்கணும்னு சொன்னீங்க. புது வீட்டுக்கு போறீங்களா? பால் காய்ச்ச போறீங்களா? புது வீடுல இல்ல சார், அதுவும் நம்ம வீடு தான். இங்க கொஞ்சம் ரெனோவேஷன் புதுப்பிக்கணும். அதுக்காக தான் நாங்க எல்லாம் அங்க கொஞ்ச நாளைக்கு போலான்னு. அது போன வாரமே போயிருப்போம். கோவிலுக்கு போயிட்டு போலான்னு டிசைட் பண்ணும்போது தான் கோவில்ல ஆனந்த் தம்பியை பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமே. சாரி சார், எங்களால உங்களுக்கு ரொம்ப சிரமம். நீங்க எத்தனை சாரி சொல்ல போறீங்க எனக்கு புரியல. ஒரு பிரச்சனை இல்லை சார், வீடு அங்கதான் இருக்க போது, எப்ப வேணா போய்க்கலாம். உங்க வேண்டுதல் நல்லபடியா முடிஞ்சது. உங்க ஃப்ரெண்டு அவங்க கிடைக்க போறாங்க. அந்த சந்தோஷங்களுக்கு போதும் சார். கண்டிப்பா சார். சார் அப்ப நாங்க ஊருக்கு புறப்படுறோம் சார். அம்மா உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசமா வர்றீங்களா சார்? கண்டிப்பா சார், வாங்க வாங்க வாங்க. வணக்கம் தம்பி. வணக்கம்மா. நாங்க ஊருக்கு கிளம்புறோம். சரிம்மா. நீங்க எல்லாருமே அவசியம் சென்னைக்கு வரணும். எங்க வீட்ல வந்து தங்கணும்.
கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா. என்ன வேணில? ரொம்ப சந்தோஷமா எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. அதுவே எனக்கு தம்பி வணக்கம். வணக்கம் வணக்கம்பா. வணக்கம். வரும்போதெல்லாம் கும்பலாவே வரீங்களே, பயமா இருக்கு எனக்கு. இப்ப என்ன விஷயம்? தம்பி ஒரு முக்கியமான விஷயம், அதான் நேர்ல பார்த்து உங்கள்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தோம். ஓஹோ, ஐயா கிட்ட சொல்லுப்பா. நேத்திக்கு எலெக்ஷனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த எலெக்ஷன் தேதியே அறிவிக்க போறாங்க. அதான் வெண்ணிலா அம்மாவோட சம்மதத்தை தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தோம் தம்பி. எலெக்ஷனுக்கு தேதி அறிவிச்சிட்டாங்க தெரியுமா? தெரியாது அத்தை. தெரியாதுல்ல, இப்ப தெரிஞ்சுக்க. கண்டிப்பா நாளைக்கு இந்த ஊர்க்கார பயலுவ அத்தனை பேரும் உன்னை எலெக்ஷன்ல நிக்க சொல்லி கேட்பானுங்க. நீ சரின்னு மட்டும் சம்மதிச்ச, அதுக்கப்புறம் உனக்கு வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, வெளியிலயும் நரகம்தான். புருஷன் பொண்டாட்டின்னு சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு ஊருக்குள்ள அலையறதுக்கெல்லாம் ஆசைப்படாத. இல்ல அத்தை, அப்படிலாம் எதுவும் இல்ல. இந்த பாரு, முத்தரசரே சொன்னா கூட நீ சம்மதிக்க கூடாது, புரியுதா? நீ மட்டும் நான் சொன்னபடியே எலெக்ஷன்ல நிக்காம இருந்தேன்னு வெய்யே, கண்டிப்பா உன்னை இந்த வீட்டோட மூத்த மருமகளா ஏத்துப்பேன். வீட்டோட கொத்து சாவிய உன்கிட்ட கொடுத்துருவேன், புரியுதா? என்ன மீறிக்கிட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இதுக்கு சம்மதிச்ச, அவ்வளவுதான். நான் யாரு, என் புத்தி என்ன, என் குணம் என்ன உனக்கு தெரியும்ல. இல்ல அத்தை, நீங்க இவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சம்மதிக்க மாட்டேன். போ. என்னத்த நீங்க பாட்டுக்கு அவளை மூத்த மருமகளா ஏத்துப்பா அது இதுங்கிறீங்க, கொத்து சாவியை வேற கொடுப்பேங்கிறீங்க. கொத்து சாவியை கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? நானாவது அவளை மருமகளா ஏத்துக்கிறதாவது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே அவ வேலைக்காரிதான். அது மைண்ட் வாய்ஸ்க்கு போயிட்டா. டேய் டேய் மாமா, நீ என்ன பதில் சொல்ல போறன்னு ஊர்காரங்க வெயிட் பண்றாங்க, நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ எதையோ யோசிச்சுட்டு இருக்கிறிய. இவ்வளவு டைம்லாம் எடுத்தா அடுத்த எலெக்ஷன் வந்துடும். தயவு செய்து சொல்லு. எனக்கு இதெல்லாம் வேண்டாம் முத்து மாமா, சொன்னா கேளு முத்து மாமா. ஏங்க என்னங்க நீங்க, எல்லாருக்குமே கிடைச்சிருமா இதெல்லாம்? சில பேருக்கு தாங்க பதவி தேடி வரும். நீங்க இவ்வளவு செல்வாக்க வச்சுக்கிட்டு வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சொன்னா கேளுங்க, உங்களை மாதிரி ஒரு ஆள் இந்த பதவிக்கு வந்தாதான் இந்த ஊருக்கு உருப்படியா ஏதாவது பண்ண முடியும். அதுக்கு தானே எல்லாரும் சொல்றாங்க. ஆமாமா வெண்ணிலா, இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு நீ தான் மனசார நினைக்கிற ஆளு. நீ ஜெயிச்சு வந்தா இந்த ஊர் வளமா இருக்குமா? ஆமாமா. யாராருக்கோ ஓட்ட போட்டுட்டு அவங்க காலை புடிச்சு நிக்கிறத விட நம்ம ஊருக்குள்ளேயே ஒரு ஆள் நிக்கிறது நல்லதுதானுங்க. ஆமா வெண்ணிலா, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். நம்மளோட தேவைகளை நாமளே நிறைவேற்றிக்கலாம். நீ ஏன் நில்லுமா, நாங்க எல்லாரும் உனக்கு பக்கபலமா இருப்போம். யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, அவ கொஞ்சம் ஸ்லோ பிக்கப். ஏமா கொஞ்சம் வாமா. எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு? என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல முத்து மாமா, நமக்கு இது வேண்டாம். ஏன் வேண்டாம்? முத்து மாமான்னு வாய் நிறைய கூப்பிடுறல, என் மேல உண்மையான பாசம் வச்சிருக்கல்ல, அதே பாசத்தை ஊர் மக்கள் மேலே வச்சிருக்கல்ல. இந்த ஊர் மக்களுக்கு ஒண்ணுன்னா வந்து நிக்க மாட்டியா? அவங்க நல்லா இருக்க தேவையில்லையா? இந்த மாதிரி வெளியில அந்த பதவிக்கு தப்பான ஆள் வந்துட்டாங்கன்னா எல்லாமே தப்பா போயிடும்.
யாராலையும் நம்ம ஊரை காப்பாற்ற முடியாது, நான் வச்சுக்கோ. இல்ல முத்து மாமா, நான் படிக்காதவ, எனக்கு என்ன தெரியும்? படிப்புக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை வெண்ணிலா. படிக்காதவங்க நிறைய சாதிச்சிருக்காங்க. படிக்காத ஒருத்தர் தான் தமிழ்நாட்டோட தலையிடத்தையே மாத்திருக்காரு. காமராஜர் ஐயா எவ்வளவு பெரிய தலைவர். அவர் பெருசாலாம் ஒன்றும் படிக்கவே இல்லை. ஆனா அவரோட பீரியட் தான் கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருக்கேன்னா, எனக்கு என்ன வேணுமோ என்ன தேவையோ நீ பார்த்து பார்த்து பண்ணியிருக்க. முதல் தடவையா உங்ககிட்ட நான் கேட்குறேன், எனக்காக நீ இந்த எலெக்ஷன்ல நிக்கணும். நிப்பியா நிக்க மாட்டியா? நீ இப்படி கேட்டா நான் என்ன முத்து மாமா சொல்லட்டும்? நீ என்ன ரொம்ப தவிக்க வைக்கிற. முடியோ முடியாது அதை சொல்லு. நான் உன்கிட்ட என்னைக்கு முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு அப்படி சொல்ல தெரியாது மாமா. வெண்ணிலா வாழ்க, வெண்ணிலா வாழ்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நான் கீழே போய் சொல்றேன், நீ சீக்கிரமா. தம்பி அது என்னன்றத மேடமே சொல்லுவாங்க. மேடம் சொல்லுங்க. நான் எலெக்ஷன்ல நிக்கிறேங்க. நம்ம ஊருக்கு கவுன்சிலர் வந்தாச்சு. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வெண்ணிலா அக்கா. நல்ல முடிவு எடுத்தமா வெண்ணிலா. ரொம்ப சந்தோஷம். சரிம்மா வெண்ணிலா, ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு இப்பதான் திருப்தியா இருக்கு. இனிமே ஊருக்கு ஒரு பிரச்சனையும் வராது, நீங்க பாத்துப்பீங்கிற நம்பிக்கையும் வந்துருச்சுமா. அப்ப நாங்க வரையா எப்படியாவது நம்ம ஊர்ல வெண்ணிலாவை ஜெயிக்க வச்சாகணும். அப்போ நாங்களும் புறப்படுறோம் தம்பி. வரும். வாடி, வா வா. கவுன்சிலர் மேடம், உத்தரவு கொடுங்க கவுன்சிலர் மேடம். ஓ முத்து மாமா, எனக்கு விருப்பமே இல்ல. அது இதுன்னு பேசி என்ன சம்மதிக்க வச்சுட்ட. அப்ப விட இப்பதான் எனக்கு பயம் ஜாஸ்தியா இருக்கு. சும்மா பயம் பயம்னா அதெல்லாம் ஒரு பயமும் வேணாம், சும்மா இரு. உனக்கு நான் என்ன சொன்னேன்? வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுக்கல, அதே மாதிரி ஊருக்குள்ள இருக்க எல்லாருக்கும் ஒரு வேலையை கொடு. தானா நடக்க போகுது. அது உனக்கு பெரிய விஷயம் மாதிரி தோணுது. ஒண்ணுமே இல்லை, சர்வ சாதாரணமா நடக்கும். போக போக பழகிடும். எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு மாமா. பிரச்சனை வரும் பிரச்சனை வரும்னு பயந்துட்டே இருந்தா பிரச்சனை தான் வரும். நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நினைச்சா நல்லது தான் நடக்கும். புரியுதா? ஆல் தி பெஸ்ட். நான் அவ்வளவு சொல்லியும் சம்மதிச்சிருக்கானா? எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்திருக்கணும். எல்லாத்தையும் முன்னாடியே முடிவு பண்ணிட்டு நம்மள பைத்தியக்காரியாக்கி வேடிக்கை பாக்குறா. பாத்தியா எப்படி நிக்கிறான்னு? ஆமா, இவள சும்மா விடக்கூடாது. நீங்க வாயால சொன்னீங்க நரகத்தை காட்டுறேன்னு, நான் அவளுக்கு நிஜத்துல காட்டுறேன்.